வாயா கொட உன்னதான் எதிர்பார்த்தேன். ஐயா கூப்பிட்டதா சொன்னாங்க. ஆமாமா. சரி, அந்த கல் மண்டபத்துல இருந்தவன் ஊர்ல யாரோட எல்லாம் தொடர்பு வச்சிருக்கான்? நம்ம பரிமளம் இல்லீங்க, அதாங்க அந்த அறுத்த பொண்ணு. அவ சாமி கும்பிட கோயிலுக்கு போறதும், இந்த பையன் சாமி முன்னால பூவை வச்சிட்டு அவளை பாக்குறதும், அப்புறம் பூவை எடுப்பியான்னு இவன் கேட்கறதும், அவன் நாணி கோணிக்கிட்டு ஓடுறதும். அடேங்க அப்பா, கோயில்ல ஒரே கும்மாளங்க. அந்த பையன் கூட பாக்குறதுக்கு முத்துவேல் தம்பி மாதிரியே இருந்தாங்க. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. முக்கியமான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரகசியமா மனசுல வச்சுக்கிட்டு சொல்லாம இருந்தியா? இங்க வாயா, வாயா இங்க. அங்கேனே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, போகாம. குறுக்கால நெடுக்கால இப்படி குதிரையெல்லாம் சுத்தி சுத்தி வரும்போது நான் எப்படி போக முடியும்? வண்டி நின்ன இடத்துல தான் நிக்குது. ஆமா, அடிச்ச அடியில எது ஓடுது எது நிக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. சொல்லுடே, எங்க அவன்? சொல்லு. உனக்கு புருஷ ஆசை வந்திருந்தா என்ன வந்து பார்க்க வேண்டியதானே? பட்டணத்துக்காரன் தான் கேக்குதாக்கும். சொல்லு, சொல்லு. கடல்ல எவ்வளவு மீன் இருந்தானோ பழையில சிக்கின மீன் தான் சொந்த மீன். பட்டணத்துக்காரனை புடிச்சிட்டியாடே? சொல்லு, சொல்லுடி. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க. நம்புறேன்டி. நாளைக்கு நான் உயிரோட இருந்தேன்னா எனக்கு முன்னாடி யார் இங்க வந்து பூ போட்டது? சின்ன வயசுல நான் உங்களை இழந்துட்டேன். நான் நினைச்சது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல. அதனால்தான் இந்த ஊரை விட்டே போறதா முடிவு பண்ணிட்டேன். கடைசியா நான் பூ போடுறது இந்த பௌர்ணமிக்கு தான். யார் நீங்க? சிந்தாமணி, நீ என்ன இதெல்லாம் எப்படி? நீங்க ஊருக்கு போன அன்னைக்கு பொறுமையா இருங்க. இவர்தான் என்ன காப்பாத்தினாரு. என்ன ஒன்ன மாதிரியே இருக்கன்னு பாக்குறியா? உங்க அண்ணன் ஒன்ன மாதிரி தானே இருப்பா. என்ன நீ அண்ணனா? ஆமா, நீ இன்னும் எவ்வளவோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு உனக்கும் ராஜேந்திர மகளுக்கும் கல்யாணம். மாமே, ஆமா, அதனாலதான் இந்த ஊரை விட்டே போயிடலான்னு வந்தேன். வந்த இடத்துல செத்து போயிட்டு தான் சொன்ன உங்க ரெண்டு பேரையும் உயிரோட பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. முத்துவேல், நீ ஆசைப்பட்ட மாதிரி பிடிஞ்ச உடனே சிந்தாமணி கட்ட தாலியை கட்டு. பக்கத்தூர் பண்ணியாரு அம்மன் கோயில பரிமளா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. முத்துவேல், நீ போய் அந்த வீரையாவை பிடி. நான் பரிமளத்தை காப்பாத்துறேன். சிந்தாமணி, நீ இந்த தம்பியோட போய் அவங்க வீட்டுல இருந்து நான் வந்துடுறேன். ஜாக்கிரதை.
சொல்றா சொல்றா அண்ணா எனக்கு சொல்லிடுறேன்